கண்ணை மூடி ஆண்டவரே அப்பா இந்த ஊழியத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஒரு நாள் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து செபிக்கும்படியாய் என் தேவன் எங்களுடைய சபைக்கு பாராட்டினதான தயவுக்காக இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். 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 நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். பாடுவோம். அசைவாடும் அனலாக்கும் எழலாக்கினி ஜுவாலையே. அசைவாடுங்கப்பா. அசைவாடும் அனலாக்கும் எழலாக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எழலாக்கினி. அசைவாடுங்கப்பா. அசைவாடும் அனலாக்கும் Hallelujah. எழலாக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எழலாக்கினி ஜுவாலையே. பாடும் அனலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நம் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நம் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு
சொல்லுகிறது. அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கலாம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? ஜெபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லிய ஒரு முக்கியமான வேத பகுதி இந்த பகுதி. சரிங்களா? ஆண்டவரிடத்தில் கேட்கிற யாவருக்கும் ஆண்டவர் செய்வேன் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. இந்த நாளுக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெபம். என்ன தலைப்பு? என்ன தலைப்பின் கீழே நான் பேச போறேன் அப்படின்னா ஜெபம் என்கிற தலைப்பின் கீழே நான் பேச போகிறேன். 3 காரியமாய் பிரித்து முக்கியமா இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு முக்கியமே அடித்தளமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஜெபிக்காத பிள்ளைகள் உண்மையாகவே கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளா என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறாரு. நம்ம ஏன் ஜெபிக்கணும்? ஜெபத்தில் முதலாவது ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நம்ம ஏன் ஜெபிக்கணும்? எதுக்கு நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதுக்கு நம்ம ஜெபிக்கணும், ஏன் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில் கேள்வி இருக்கலாம். எதுக்கு? நம்ம தான் ரட்சிக்கப்பட்டுட்டோமே, ஞானஸ்தானம் எடுத்துட்டோமே, நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு செஞ்சிருவார், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலருடைய கணிப்பாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம் என்பது மிகவும் முக்கியமானதாய் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. ஜெபம் இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு ஆசீர்வாதமான காரியமும் நம்ம வாழ்க்கையில் நடைபெறாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் சபைக்கு போகிறேன், எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு சேர்ந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் எல்லாரையும் கர்த்தர் எதற்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரா? எதுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு? அவரை துதிப்பதற்காக தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். 22வது வசனம், ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனா என்று இங்க வேதம் சொல்லுகிறது. நீ என்ன பண்ணல யாக்கோபே, என்னை நோக்கி கூப்பிடல, அதனால தான் உனக்கு என்ன வருதுன்னா சலிப்பு வருது. என்ன வருது? சலிப்பு. இப்போ இந்த உலகத்தில் வாழுற ஜனங்களை நோக்கி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, வாழ்க்கை மேலே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு வெறுப்பு வந்துருச்சு, ஒரு சலிப்பு வந்துருச்சு. ஏன் வாழணும், இந்த வாழ்க்கை எதற்காக அப்படின்னு சொல்லி ஒரு சலிப்போடு கூட தான் நான் என்ன பண்ணுறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த சலிப்பு வருது அப்படின்னா நீங்கள் ஜெபிக்காததுனால தான் உங்களுக்கு சலிப்பும் வேதனையும் என்ன பண்ணுது, வருகிறது. அப்போ நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும், ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சலிப்பும் வேதனையும் வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா தேவனை நோக்கி கூப்பிடுவர்களாக இருக்கணும். நம்ம ஜெபம் என்கிற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கிறோம். முதலாவது நம்ம ஏன் ஜெபிக்கணும், சலிப்பும் வேதனையும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாதுன்னா நம்ம வாழ்க்கையில ஜெபம் என்பது ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறாரு, இந்த ஜனங்களை நான் எதற்கென்று ஏற்படுத்தினேன், என்னை துதிப்பதற்காக தான் நான் என்ன பண்ணேன், இந்த ஜனங்களை ஏற்படுத்தினேன். ஆனால் இந்த ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிடாதபடிக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா சலிப்போடு கூட வேதனையோடு கூட என்ன பண்ணுறாங்க, இவர்கள் காணப்படுகிறார்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் சலிப்பு வேதனை வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஜெபிக்கலை. நம்ம ஜெபிக்காமல் இருப்பதனால தான் நம்ம வாழ்க்கையில் சலிப்பையும் வேதனையும் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த சலிப்பும் வேதனையும் மாறணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஜெபம் என்பது ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. அப்படி நம்ம ஜெபிக்கலைன்னா ஆண்டவரை நம்மளால என்ன பண்ண முடியாது, துதிக்க முடியாது.
நம்ம ஜெபிக்கல அப்படின்னா நம்மளால ஆண்டவரை என்ன பண்ண முடியாது, துதிக்க முடியாது. துதிக்க வேண்டியதான யாக்கோபுக்கு தான் என்ன வந்துடுது, சலிப்பு வந்துடுது. அப்போ நம்மளால துதிக்க முடியல அப்படின்னா யாரெல்லாம் ஜெபிக்கலையோ அவங்களாலலாம் என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை உண்மையாய் துதிக்கவே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் சலிப்பு மாறணும், உங்கள் வாழ்க்கையில் வேதனை நீங்கணும்னா கட்டாயமாக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்துலேருந்து சலிப்பையும் வேதனையும் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனியிலேருந்து இந்த 10ஆம் தேதிக்குள்ளே முன்னாடி வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? இனியிலேருந்து இந்த 12 மணி நேர ஜெபம் உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக அமையட்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில வருகிறதான சலிப்பான காரியங்கள், உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா வேதனையும் மாற்றி நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னா ஜெபிக்கிறவர்களாக மாற ஆரம்பிப்பீர்கள். ஜெபிக்கிறவர்களா இருக்கிற நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. தேவன் எப்படி உங்களை ஆசைப்படுறாரு, நீங்க அவரை துதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதற்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த துதியையும் கர்த்தர் என்ன பண்ணிடுவார், உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள நீங்க ஒரு கருவிகளா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, மாற ஆரம்பிச்சிருவீங்க. முதலாவது நம்ம ஏன் ஜெபிக்கணும்? சலிப்பும் வேதனையும் நம்ம விட்டு நீங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுடைய சலிப்பு வேதனை நீங்கணும் என்பதற்காக அல்ல, உங்களுடைய சலிப்பும் வேதனையும் நீங்கணும் அப்படின்னா நீங்க ஜெபிக்கணும். ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். நம்ம எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா லூக்கா மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம், மன்னிக்கவும், மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் முன்னாடி ஜெபம் நடத்தினதான ஊழியக்காரரும் இந்த வார்த்தையை என்ன பண்ணாரு, சொன்னார். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வேத வார்த்தையை எடுக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படியாய் நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப காத்திருப்பேன். அந்த ஊழியக்கார் பேசும்போது நான் என்ன, அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடாதீங்க ஐயா, இதுலேயே நிறுத்துங்க, ஏன்னா நானும் என்ன பண்ணிட்டேன், இந்த காரியங்களை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனாலும் அந்த சோதனையை குறித்து உண்மையாகவே அவர் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படிக்கலாம். 26வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் சொன்னது கரெக்டு தான். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நைட்டு தூங்கும் பொழுது ஒரு தீர்மானம் பண்ணுவோம். காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து நான் என்ன பண்ணிடுவேன், ஜாம் பண்ணிடுவேன். ஆனால் ஆவி நமக்குள்ள உற்சாகமாய் தான் காணப்படும். ஆனால் நம்முடைய மாம்சம் என்ன தெரியுமா சொல்லும், குளிர்காலமாக இருக்கே, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு 6 மணிக்கு எழுந்து என்ன பண்ணு, ஜோம் பண்ண. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, கோச்சிக்க மாட்டாருன்னு சொல்லி ஆவி மாம்சம் என்ன பண்ணுன்னா ஆவியை சமாதானப்படுத்தும், நீ தூங்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் நைட்டு ஆவி நமக்குள்ள என்ன சொல்லிட்டு தூங்கியிருக்கோம், அது உற்சாகம் உள்ளது தான். அது என்ன சொல்லி தூங்கியிருக்கோம், காலையில் நான் 5 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணுவேன். ஆனால் மாம்சம் இப்போ என்ன பண்ணுன்னா ஆவியை சமாதானப்படுத்தி ஜெபிக்காதபடிக்கு நேரத்தை என்ன பண்ணோம், தள்ளி வைக்கும். 6 மணிக்கு எழுந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆச்சா பூச்சான ஒரு 5 நிமிஷமோ ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணலாம்னு நினச்சிருப்போம். ஆனால் ஒரு 5 நிமிஷம், ஆண்டவருக்கு தெரியும் என் நிலமை, ஆண்டவருக்கு தெரியும் என் சூழ்நிலை, நான் என்ன பண்ணணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவர் குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, அவங்களுக்கு நான் பணிவிட செய்யணுமேன்னு சொல்லி அந்த காரியத்துக்கு நம்முடைய மாம்சம் என்ன பண்ணணும்னா இடம் கொடுத்துரும். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்ட உடனே ஜெபிப்பதற்கான நேரம் கொடுக்கணும்னு நினைக்கும் எது, ஆவி. ஆனால் மாம்சம் என்ன பண்ணோம், அடுத்தடுத்து வேலை இருக்குது, போய் தூங்கு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அந்த மாம்சம் என்ன பண்ணிட்டோன்னா ஜெபிக்க விடாதபடிக்கு நம்மளை என்ன பண்ணிடும், தடை பண்ணி வச்சிரும். இதுதான் இத்தனை நாளாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்குது. யாருக்கும் தான் தெரியும், ஏசப்பாக்கும் தெரியும். உன் ஆவி எப்படி இருக்கும். இப்போ 12 மணி நேரம் ஜபத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நாளையிலேருந்து நான் என்ன பண்ணிவிடுவேன், கரெக்டாக ஜோம் பண்ணிவிடுவேன். ஆனால் மாம்சம் அது என்ன பண்ணுது, மேற்கொள்ளுது. இதுதான் என்ன பண்ண முடியாததுக்கு காரணம்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்கார் சொன்னார், ஜெபிக்க முடியாததுக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் ரெண்டாவது ஏன் ஜோம் பண்ணணும் அப்படின்னா சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் ஜோம் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல சீஷர்கள் கிட்ட தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த வார்த்தையை சொல்றாரு. யார்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சொல்றாரு. சீஷர்கள் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு, 1 மணி நேரம் ஆகியும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணல. அப்ப நீங்க சோதனைக்கு உட்படக்கூடாது அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஜெபம் என்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்போ உங்களுக்கு சோதனை வருது அப்படின்னா யார் காரணம்,
நம்ம உண்மையாகவே நான் சொல்கிறேன், நம்ம சபைக்கு வந்துடுறோம், நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உபவாச ஜபத்துக்கு வந்துடுறோம், நம்ம அந்நிய பாஷை நிரம்பி பேசுகிறோம், எல்லாமே சரிதான். ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம நோக்கும் பொழுது, தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு கூட உறவு நமக்கு எப்படி இருக்குது என்பதை நம்ம ஒரு நிமிஷம் நம்ம நினச்சி பார்த்தோம்னு நினச்சிங்களேன், தேவனுக்கும் நமக்கும் உறவே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சபைக்கு போகிறோம், நம்ம மற்ற எல்லா ஜபத்துலேயும் எல்லா ஊழியத்திலையும் கலந்து கொள்கிறோம், ஆனால் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கும் தேவனுக்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்குதான்னு பார்த்தா அது என்ன கனெக்ஷனா, ஜபம் என்கிற ஒரு கனெக்ஷன். அந்த ஜபம் என்கிற கனெக்ஷனே என்ன பண்ண மாட்டேங்குது, அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இருக்க மாட்டேங்குது. அப்போ நமக்கு சோதனை வருதுன்னா நம்ம சில பேர் கேள்வி கேட்போம், ஏன் எனக்கு சோதனை வருது, ஏன் எனக்கு வேதனை வருது அப்படின்னா, நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இல்லை, அதனால தான் உங்களுக்கு சோதனை வேதனை எல்லாமே என்ன பண்ணுது உங்கள் வாழ்க்கையில் வருது. அதனால தான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணணுமா, நீங்கள் சோதனையில் நீங்கள் சிக்கி இருக்கும் பொழுது எதனால் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை பார்க்க முடியல அப்படின்னா, நீங்கள் ஜெபிக்கலை, நீங்கள் என்ன பண்ணலை, அந்த சோதனையிலே நீங்கள் அப்படியே விழுந்து கிடக்குறீங்க, அதில் மூழ்கி இருக்கிறீங்க. அதனால தான் சோதனை வரும்பொழுது அதை ஜெயித்து மேற்கொள்ளுகிறதான ஒரு பலன் உங்களுக்குள்ளே காணப்படாமல் இருக்கிறது. அப்போது சோதனைக்குட்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எதுக்கு ஜெபிக்கணும்? 2 காரியத்தை மறுபடியும் சொல்லுங்கள் பார்க்கணும். நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும்? சலிப்போ வேதனையும் நமக்கு வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. 2வது, சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு தான் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாரு, இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு என்ன வேணும் எல்லாவற்றையும் செய்கிறாரு, எல்லாமே ஓகே தான். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, சோதனை உனக்கு வரக்கூடாதுன்னா நீ தான் ஜெபம் பண்ணணும். அப்போது நம்ம ஜெபிப்பது 2வது எதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறதுனா, சோதனையை மேற்கொள்ளணும்னா ஒவ்வொரு நபரும் உங்களுடைய சோதனைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன்னா நான் கடந்த வருஷத்தில் முடிவில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, உபத்திரவத்தை தாங்குவதற்கு நம்ம என்ன பண்ணணும், ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ சோதனை வருது, அதை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாரு, அதை ஜெயிக்கக்கூடியதான வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அது என்ன வல்லமை தெரியுமா, ஜெபம் என்கிற வல்லமை. அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் சோதனையை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. சோதனையை ஜெயிக்கக்கூடியதான பலனை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தருவார். சோதனை வராதுன்னு வேதம் சொல்லலை, சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு தான் வேதம் சொல்லுது. அப்போ எல்லாவற்றிற்கும் தயாரான பாத்திரமாக நம்ம நிற்கணும்னா ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நம்ம சோதனையை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் ஆசைப்படுறாரு. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன் ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் அவசியம்? 2 பாயிண்ட் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். எது
ஆசீர்வாதமானத எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க மேல வர்ஷிக்க பண்ண அவர் வல்லவரா இருக்கிறாரு. யாருக்கெல்லாம் நன்மை வேணுமோ உங்க கையில தான் இருக்குது. என்ன நன்மை வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஜெபிக்கிறவங்க மேலதான் நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், சபைக்கு வந்துட்டோம்னு சொல்றோம். ஆனா ஜெபிச்ச எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்த எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம்? கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்ப ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னது? வானம் திறக்கப்படும். அதாவது நன்மையானதை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வானத்துல இருந்து வர்ஷிக்க பண்ணுவாரு. வானத்துல இருந்து நமக்கு என்ன வருது? மழை வருது. மழையில தான் என்ன இருக்கு? அநேக ஆசீர்வாதமான காரியங்கள். இப்போ ஒரு நிலத்துல பயிரிடுகிறார்கள். அந்த நிலத்துல இருக்கிறதான விவசாயிகள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? வானத்தை நோக்கி மழை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மழை வந்தாதான் அதற்கான ஆசீர்வாதமும் நன்மையும் இந்த பூமி கொடுக்கும். அப்போ வானம் திறந்தாதான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு தரணும்னா நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வானத்தை திறக்கிறவராக இருக்கிறார். வானம் திறக்கப்படுதுன்னா வானத்துக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து பூமிக்கான பலனையும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போகிறோம். ரெண்டாவது யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனம். ஜெபிக்கிறதுனால முதலாவது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்னா ஜெபம் நமக்கு நன்மையை தான் செய்யும். அது ஒண்ணுமே என்ன பண்ணாது? தீமையை செய்யாது. அது எப்படிப்பட்ட நன்மையா இருக்கும்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே அவர் ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபமானது வானத்தை என்ன பண்ணுது? திறக்குது. வானத்தை திறந்த ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுகிறது. அப்ப நீங்களும் ஜெபிக்கிறவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார். எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா? வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பார். அந்த வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கும் பொழுது பூமிக்கான பலனையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கிருபை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம் யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனம். ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி என்ன பண்ணுவீர்கள்? பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவது ஜெபம் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கும் தெரியுமா? என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கும்? சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும். ஏதோ சும்மா அந்த டைம்ல மாத்திரம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது கிடையாது. அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்னா நிறைவான சந்தோஷமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரே ஒரு விஷயம் உண்டா இருக்குமானால் அது ஜெபம் மாத்திரம்தான். ஜெபிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? நீங்கள் நிறைய பிரச்சனையோடு, நிறைய போராட்டத்தோடு, நிறைய கஷ்டத்தோடு கூட இருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த பிரச்சனை, அந்த போராட்டம் எதுவுமே உங்களுக்கு ஒரு பெருசாக தெரியாது. ஏதோ ஒரு சந்தோஷம் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணோம்? எத்தனை பேர் நீங்கள் அதை உணர்ந்துருக்கிறீங்க? ஏதோ ஒரு சந்தோஷம் உங்கள் இருதயத்தை அப்படியே ஆளும். அப்படியே ஒரு அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு என்னவா தெரியாது? பெருசாகவே தெரியாது. நீங்கள் பண்ண ஜெபம் பெருசாக தெரியும். நீங்கள் பண்ணதான ஜெபம் உங்களை அப்படியே சந்தோஷத்துக்குள்ளே என்ன பண்ணோம்? கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அப்போஸ்தலர்களை பார்த்து தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இது வரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே, நீங்கள் என் நாமத்தினால என்ன பண்ணலை? ஒன்றுமே கேட்கல. கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னா அதுக்கு யார் தான் காரணம்? நாங்கள் தான் காரணம். ஏன் நம்ம தான் காரணம் அப்படின்னா நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கல. அவருடைய நாமத்தினால என்ன பண்ணணும்? நம்ம கேட்கணும். அப்படி அவருடைய நாமத்தினால நம்ம கேட்காததுனால தான் நமக்கு என்ன கிடைக்கல? சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு கிடைக்காதபடிக்கு அது தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. இன்னொரு சம்பவம், இந்த சந்தோஷத்துக்கான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அநேகருக்கு இந்த சம்பவம் தெரியும், அதனால் நான் உங்களுக்கு அப்படியே சுருக்கமாகவே சொல்கிறேன். என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னாலம்மா என்ன பண்ணுறாங்க? அன்னால என்ன பண்ணுறாங்க? அவங்க ரொம்ப எப்படி இருக்கிறாங்க? துக்கமாக இருக்கிறாங்க. எதனால் அவங்களுக்கு ஒரு துக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? அவங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லாதபடினால அவங்க ரொம்ப துக்கமாக இருக்கிறாங்க. இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணுறாங்க? அவங்க கடந்து சென்று அங்கே தேவனை நோக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க? விண்ணப்பிக்கிறார்கள். அதாவது என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறார்கள். நமக்கு புரிகிற பாஷையில் சொன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அப்படி அவங்க ஜெபிச்சுட்டு போகும்பொழுது 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் குறிச்சுக்குங்க. 19வது வசனம். திரும்பி போனார்கள். அதுக்கு முன்னாடி 18வது வசனம். 18வது வசனம்.
ஆ ஆ ஆ அப்புறம் அவங்க எதுக்காக அவங்க வேண்டிக் கொண்டாங்க, எதுக்காக அவங்க விண்ணப்பம் பண்ணாங்க? எல்லாம் சொல்லுங்க, எதுக்காக அவங்க விண்ணப்பம் பண்ணாங்க? ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணாங்க, சபையில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, விண்ணப்பம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. 18வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் என்ன பண்ணல, துக்கமுகமாய் இருக்கவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, 20வது வசனத்துல தான் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா குழந்தை செல்வம் உண்டாகுது. ஆனா 18வது வசனத்திலேயே அவங்க துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்னன்னா, ஜெபம் பண்ண உடனே அவங்க இருதயத்தை சந்தோஷமானது என்ன பண்ணிருச்சு, அப்படியே அவங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுது, சந்தோஷம் இப்போ அவங்க மனசுல அப்படியே வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு இன்னும் 2 வசனம் இருக்குது. அடுத்து எத்தனை வசனம் இருக்குது? சில நாள், வேதம் அழகா சொல்லுது, சில நாள் சென்ற பின்பு. அப்போ அந்த அவங்க ஜெபம் பண்ண முடிச்சு சில நாள் சென்ற பின்பு தான் அவங்க கர்ப்பவதி ஆகுறாங்க. ஆனால் ஜெபம் பண்ணி வந்த உடனே அவங்களுடைய துக்கம் என்னவா மாறிடுச்சு, துக்கமுகமாக இருக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அவங்க சந்தோஷமாக மாறிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக என்ன இருக்கும், சந்தோஷம் இருக்கும். சரி, இவங்களுக்கு தான் சந்தோஷம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல விட்டுட்டாரா? இவங்க துக்கம் நீங்கிருச்சு, இப்போ இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினச்சி ஆண்டவர் விடலை. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் என்ன பண்ணுறாங்க, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறார்கள். அந்த குமாரனை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பொருத்தனையின்படியே தேவாலயத்தில் விட்டுறாங்க. ஆண்டவர் அதோட அந்த சந்தோஷத்தை நிறுத்திட்டாரா? கிடையாது. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிறைவா இருக்கும்படி கர்த்தர் பெற்றுக்கொள்ள செய்வார். அதே 2வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் கடாட்சித்தார், அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் அந்த இடத்துல யார் பெற்றுக்கொள்றது? இதுதாங்க சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்கிற காரியம். அவங்களுடைய சந்தோஷம் ஜெபம் பண்ண உடனே மாறிடுச்சு. இப்போ அவங்க துக்கமுகமாக இல்லை. 20வது வசனத்தில் கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. அதோடு அவங்க சந்தோஷத்தை கர்த்தர் நிறுத்தலை, இன்னும் நிறைவாக இருக்கும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு 5 பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் அவங்க என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நிறைவாக இருக்கும்படியாய் கர்த்தர் செய்கிறாரு. ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி தான் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதங்களை கொடுத்து அவங்களை என்ன பண்ணுவார். இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு 2 ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொன்னேன். முதலாவது ஆசீர்வாதம் என்ன? ஜெபம் என்ன தரும்? ஜெபம் என்ன தரும்? நன்மையானதை தரும். எப்படிப்பட்ட நன்மை அது? வானம் திறக்கப்பட்டு என்ன பண்ணுவார், வானத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவார். அதனால பூமியின் பலனையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். 2வது, ஜெபம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவான சந்தோஷத்தை, நிறைவான சந்தோஷத்தை, நிறைவான சந்தோஷத்தை எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. எல்லா கரங்களை தட்டி
ஜெபம் எங்க வாழ்க்கையில இருக்க எல்லா புயலையும் மாற்றிச்சு. ஆமென். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புகழ்கின்றேன், புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். நீங்க தான் கேட்கணும். இது வரைக்கும் ஒண்ணுமே என்ன பண்ணல, கேட்காதவர்களா நம்ம இருக்கிறோம். ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நமக்கு தருவார். அவர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறார், ஏசப்பா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு தான். ஆனா நம்ம கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். அன்னாளுடைய வாழ்க்கையில அன்னாளுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி அவங்க ஏன் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, அவங்க தேவனுடைய ஆலயத்துல போய் ஆண்டவரிடத்துல அவங்க கேட்டாங்க. அவங்க கேட்ட உடனேவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய துக்கத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, சந்தோஷமா மாத்திட்டாரு. அந்த சந்தோஷத்தை கர்த்தர் அவங்க வாழ்க்கையில அவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் என்ன பண்ணாரு, அவங்க வாழ்க்கையில கிருபை செய்தார். இது வரைக்கும் நம்ம 4 என்ன பண்ணோம் காரியங்களை பார்த்தோம். ஜெபம் என்கிற தலைப்புல பார்த்தோம். முதலாவது ஏன் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, சலிப்பும் வேதனையும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ரெண்டாவது, சோதனைக்குட்படாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும்னா, சோதனைக்கு நம்ம உட்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அடுத்தது, இந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபம் நமக்கு என்ன தரும், நன்மையானதை என்ன பண்ணோம் தரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது, ஜெபம் நம்ம வாழ்க்கையில் என்ன தரும், நிறைவான சந்தோஷத்தை. இது நம்ம இந்த ரெண்டு என்ன பண்ணோம், இந்த ஆசீர்வாதம், நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த 2 ஆசீர்வாதமே நம்ம வாழ்க்கையில போதும். ஒரு மனுஷனுடைய அநேக மனுஷங்க நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்க. போங்க, ஏதோ நான் என்ன பண்ணுறேன், பேருக்கு வாழ்ந்துன்னு இருக்கிறேன், பேருக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்டவர் என்னை எப்போ எடுத்துப்பார்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நிறைய வேதனையோ நிறைய கஷ்டத்தையும் அனுபவித்து அவங்க சொல்லுவாங்க. அவங்க கிறிஸ்தவர்களாக தான் இருப்பாங்க. ஏன் அந்த காரியம் அவங்க வாழ்க்கையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதான கனெக்ஷனே என்ன பண்ணாமல் இருக்கிறாங்க, அவங்க வைத்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைனா சீக்கிரமாக நாங்கள் என்ன பண்ணிடுறோம், சர்ச்சுக்கு போயிடுறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம், உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்கிறோம், நாங்கள் எல்லாமே செய்கிறோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கும் பொழுது நானும் ஆண்டவரும் யாரு, எனக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நான் ஆண்டவருக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறியாக தான் என்ன பண்ணுது இருக்குது. ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் தேவனோடு கூட ஜெபம் என்கிறதான ஒரு உறவை வைத்து கொள்ளாமல் இருக்கிறோம். இந்த 12 மணி நேர ஜெபத்தில் கர்த்தர் உங்களோடு திட்டமாய் பேசுகிறார். ஜெபம் தான் எல்லாத்தையும் செய்யும். ஜெபம் மட்டும்தான் உங்களை சோதனைக்கு உட்படுத்தாது. ஜெபம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் வேதனையை கொண்டு வராது. ஜெபம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் சலிப்பை கொண்டு வராது. ஜெபம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை செய்யும். ஜெபம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவாக இருக்கும்படி சந்தோஷமான வாழ்க்கையை ஜெபம் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். ஓ ரதரபல ஷகரதனா, ஓ ரிதரபல ஷகரதிரபல ரிபகபரபல திரபல வரப, ஓ
ஓ, எலியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் அப்படியே கேட்டுட்டே இருந்தாரு. அடுத்து 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 இது எலியா என்கிட்ட என்ன கேட்க போறாரு? ஏன்னா எலியா கேட்ட எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எலியாவுடைய வாழ்க்கையில அப்படியே ஒன்னா 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 ஆண்டவர் என்ன பண்ணாரு? எலியாக்கு கொடுத்துனே இருந்தனால தான் நம்ம பாடலை அழகா பாடுறோம். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் என்ன பண்ணுவாரா? எத்தனை பேருக்கு ஆசை, நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணணும்? கேளு கேளு, உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பதற்காக தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இத்தனை நாள் நீ இடத்துல ஒண்ணுமே கேட்கல. உன்னுடைய ஜெபத்துல நீ எதெல்லாம் கேட்கறியோ அதெல்லாம் கொடுப்பதற்காக தான் இந்த வருஷத்துல கர்த்தருடைய செவியானது இந்த சபையில திறந்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, நீ எதுக்கெல்லாம் நீ ஜெபிக்கிறியோ இந்த வருஷத்துல எல்லாவற்றுக்குமாய் இத்தனை வருஷம் நீ ஜெபிச்சு சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த 2025ல இந்த 12 மணி நேரம் ஜெபத்துல கர்த்தர் வாக்குரைக்கிறார். நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் செவியை சாய்த்து கொண்டிருக்கிறாரு. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. எல்லாம் சொல்லலாமா? கேட்பதற்காக கர்த்தருடைய செவியை சாய்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த வருஷத்துல வாக்குரைத்திருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எந்தளவாய் தேவனிடத்துல ஜெபிக்கிறீர்களோ, எந்தளவாய் தேவனிடத்துல எல்லாவற்றையும் கேட்கிறீர்களோ, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கடைசியாய் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பார்த்தோம்? ஏன் ஜெபம் பண்ணணும்னு பார்த்தோம். ஜெபிக்கிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கடைசியாய் எப்படி நம்ம ஜெபம் பண்ணணும், எப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். யாத்திராகமம் யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். குறைவுள்ளவனாயிருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் என்ன பண்ண மாட்டார்? கடிந்து கொள்ள மாட்டார். என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. 6வது வசனம், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா சந்தேகப்படாமல் நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம எந்த காரியத்தை, எந்த விண்ணப்பத்தை தேவனிடத்தில் வைக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளுவோம் என்கிறதான விசுவாசம் நமக்குள்ள காணப்படுமானால் நிச்சயமாகவே அதை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். இல்லை ஏதோ ஒரு கடமைக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், இந்த காரியம் தேவனிடத்தில் எனக்கு கிடைக்காது, இதை ஆண்டவர் செய்ய மாட்டாரு, இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா நிச்சயமாகவே நம்மளால் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க வேதம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசத்தோட நம்ம என்ன பண்ணணும்? கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் பெறலாமா என்று நினையாதிருப்பானாக. அவன் என்ன பண்ணக்கூடாது? இப்படி அவன் சந்தேகப்பட்டு அவன் கேட்டானா ஆண்டவர் எனக்கு செய்வாருன்னு சொல்லி அவன் என்ன பண்ண முடியாது? நினைக்கவே முடியாது. அப்போ நம்ம ஜெபிக்கிற நம்ம எப்படி நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னா சந்தேகப்படாமல் நம்ம என்ன பண்ணணும்? சந்தேகப்படாமல் நம்ம என்ன பண்ணணும்?
விசுவாசித்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். எபிரேயர் 11வது அதிகாரம் எப்படி நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லை அப்படின்னாலே நமக்கு நம்ம தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியமாக இருக்கிறது. அப்போ விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஜெபத்தோடு கூட சேர்ந்து தேவனிடத்தில் விசுவாசமும் நமக்கு என்ன பண்ணணும்? காணப்படணும். அடுத்தது 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவன் தேவனிடத்தில் சேருகிறவன் எதை விசுவாசிக்கணும் அப்படின்னா, தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி என்ன பண்ணணுமா? விசுவாசிக்கணும். அப்போ ஜெபிக்கிறவர்களுக்குள்ள விசுவாசம் என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதே யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனம். யாக்கோபு 2வது அதிகாரம் பிசாசுகளும் என்ன பண்றாங்களா? பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குறாங்க. பிசாசு கூட தேவன் மேலே விசுவாசித்து என்ன பண்ணுறாங்களா? நடுக்கமாக இருக்கிறாங்களா? இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபைகளில் இந்த பிசாசு பிடித்திருக்கிறதான நபர்களை கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? பைபிளை வைக்கும் பொழுதோ இல்லை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? நடுங்குவாங்க. ஆனால் இன்னைக்கு தேவனிடத்தை நடுங்காதவங்க யாருன்னா கிறிஸ்தவர்கள் தான். என்ன பண்ண மாட்டோம்? ஒரு பயமே நமக்குள்ளே இருக்க மாட்டேங்குது. ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க கூட பிசாசு கூட என்ன பண்ணுறான்னா தேவன் மேலே நடுக்கத்தோடு தான் காணப்படுறான். ஆனால் நமக்கு தான் என்ன காணப்பட மாட்டேங்குது? பயமே இல்லாமல் இருக்கிறது. இந்த இடத்துல பிசாசும் என்ன பண்ணுறான்னா விசுவாசமாக இருக்கிறானா? ஆனால் இங்கே நான் ஒரு விஷயத்தை நான் யோசிக்கிறேன். பிசாசு என்ன பண்ணுறான்? விசுவாசம். அவன் என்ன ஒரு கான்செப்டில் இருப்பான் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்? உன்னதத்துக்கு போயிடுவேன், நான் பரலோகத்தில் போய் என்ன பண்ணிவிடுவேன்? உக்காந்துருவேன், ஆண்டவரை போல நான் என்ன பண்ணிடுவேன்? அந்த இடத்துல போயிட்டு இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி தான் அவனுடைய எண்ணமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த பிசாசுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குமானால் அவன் தேவனை நோக்கி பார்த்து என்ன பண்ணலை? ஜெபிக்கல. அவன் என்ன பண்ணலை? பிசாசு என்ன பண்ணலை? நான் விழுந்துட்டேன், என்னை மறுபடியும் என்ன பண்ணுங்க? உம்மை போல மாற்றுங்க, எனக்குள்ள பெருமை வந்துருச்சு, அதனால் நான் விழுந்துட்டேன், என்னை உங்களை போல மாற்றுங்கன்னு சொல்லி அவனுக்குள்ள என்ன பண்ணலை? ஜபம் இல்லை. அவன் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தின் மேலே விசுவாசமாக இருக்கிறான். எப்படி ஒரு விசுவாசமாக இருக்கிறான்? நான் என்ன பண்ணிடுவேன்? பரத்துக்கு ஏறிடுவேன், நான் என்ன பண்ணிடுவேன்? சிங்காசனத்தில் போயிட்டு உக்காந்துடுவேன் அப்படிங்கிறதான ஒரு மைண்டில் அவன் இருக்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணலையா? அவன் ஜெபிக்கல. ஒருவேளை பிசாசு ஜெபிச்சிருப்பான்னு சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவராக இருக்கிறார். ஒருவரையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? ஒருவேளை பிசாசு இப்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பான்னு சொன்னா நிச்சயமாய் அவன் பிசாசாய் அல்ல, கர்த்தர் அவனை கேருபினாய் நிறுத்தி வச்சிருப்பார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை அவன் உண்மையாகவே தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவனா இருந்திருந்தால் மறுபடியும் தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டுட்டு அவன் எதில் விழுந்தானோ அதை விட்டுட்டு மறுபடியும் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்பவனா இருப்பானால் அவனுடைய விசுவாசம் பெருசா இருக்குமானால் அவன் நிச்சயமாக பிசாசாய் காணப்படாமல் கர்த்தர் அவனை கேருபினா என்ன பண்ணிருப்பாரு? நிக்க கிருபை செய்திருப்பார். அப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, சந்தேகப்படாமல். பிசாசும் விசுவாசிக்கிறான், ஆனால் பிசாசு ஜெபிக்கல. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னா, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்ன பண்ணுவார்? நம்மை உன்னதங்களிலே கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இன்றைக்கு ஜெபம் என்கிற தலைப்பில் 3 காரியங்களை நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். 3 விதமான தலைப்பு பார்த்தோம். என்னென்ன தலைப்பு பார்த்தோம்? ஏன் ஜெபிக்க வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன் ஜெபிக்கணும்? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த பாயிண்டெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய சலிப்பு, என்னுடைய வேதனை நீங்கணும்னா ஜெபம் என் வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறதுப்பா. என்னை ஜெபிக்கும்படியாக என்ன பண்ணுங்க? சோம்பேறித்தனங்களை விட்டு நாங்கள் ஜெபிக்கணும், தூக்கத்தின் ஆவியை விட்டு நாங்கள் ஜெபிக்கணும். ஜெபிப்பதற்காக ஒரு நேரங்களை நாங்கள் ஒதுக்கி வச்சு, ஆண்டவரே எனக்காக நீங்கள் காத்துட்ருக்கிறீங்க, என் மகள் எப்போ வந்து என்கிட்ட பேசுவா, என்னுடைய மகள் இது வரைக்கும் ஒன்றுமே என்னுடைய நாமத்தினால கேட்காமல் இருக்கிறாளே, எப்போ வந்து என் மகள் பேசுவான்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஜெபத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்.
உங்களுக்கு பதில் வேணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் ஜெபிப்பது உங்கள் தலைமையில் விழுந்த அது கடமையாக இருக்கிறது. ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிப்பது என்பது ரொம்ப மிகவும் அவசியமான கடமையாக இருக்கிறது. ரெண்டாவது, நம்ம எதுக்காக ஏன் ஜெபம் பண்ணணும்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும்னா நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கும்? ஜெபம் என்ன பண்ணும்? எப்படிப்பட்ட நன்மை? வானம் திறக்கப்படும், பூமி என்ன பண்ணும்? அதனுடைய பலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும். ரெண்டாவது, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தரும்? நிறைவான சந்தோஷத்தை. யாரை நம்ம பார்த்தோம்? அண்ணாளுடைய வாழ்க்கையில் அண்ணாள் என்ன பண்ணாங்க? நிறைவான சந்தோஷத்தை அவங்க என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டார்கள். சரி, நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? என்ன பண்ணணும்? எப்படி ஜெபம் பண்ணணும்? சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு என்ன பண்ணணும்? அப்படி சந்தேகப்பட்டு ஜெபம் பண்றவங்க வாழ்க்கையில் அங்கே வசனம் அழகா யாக்கோபு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் அந்த அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுன்ற நம்பிக்கை இருக்காது. ஏன் இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணலை? விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கல. அப்போ உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராததுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசத்தை என்ன பண்ணலை? ஜெபிக்கலை, சந்தேகப்பட்டுட்டீங்க. அதனால அதுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க என்பது தான் காரணம். பிசாசும் என்ன பண்ணா? அவன் என்ன பண்ணுறான்? விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கிற அவனுக்குள்ள தேவன் கிட்ட திரும்பி போக வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஆண்டவர் ஒருவரையும் என்ன பண்ண மாட்டாரு? புறம்பே தள்ள மாட்டாரு. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே நம்ம கண்ணை மூடி கொஞ்ச நேரம் நம்ம சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். Praise the Lord. Hallelujah. 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 ஒரு நல்ல ஒரு சிறப்பான கர்த்தருடைய வார்த்தைகளை காலையிலிருந்து ஆமென் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு பாரத்தோடு கூட தரிசனத்தோடு கூட அருமையான ஐயா சுந்தரராஜ் அவர்கள் ஆமென் ஒவ்வொரு மாதமும் இதை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து 3 மாதம் நடத்த கிருபை செய்த கர்த்தர் 4வது மாதத்தில் நடத்தி கொண்ட இந்த மாத ஒரு பகுதியில் ஒரு எழுப்புதலுக்காக ஜனங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். ஆமென் ஸ்தோத்திரம். எருசலேமுக்காக, சென்னைக்காக, தமிழ்நாட்டுக்காக, இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க வாருங்கள் என்று போஸ்டரில் போடப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நம்ம பார்த்துருப்போம். ஸ்தோத்திரம். எந்த ஊழியம் இதை நடத்துது என்பது அல்ல, நம்ம யாரை நோக்கி ஜெபிக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எனக்கு ஜெபனா ரொம்ப பிடிக்கும். நேற்று இரவு கூட நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 12:30 மணிக்கு தான் நாங்கள் வந்தோம். இந்த ஊழியத்துக்காக இந்த 12 மணி நேரம் ஜெபத்தை ஆண்டவர் பொறுப்பேற்று நடத்தணும். ஒவ்வொரு செய்தியாளர்களுக்காக, ஜெப வேலைகளுக்காக. ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்ம எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஐயாவு கொடுத்த அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக. ஆமென். இன்றைக்கு ஆமென் இந்த 12 மணி நேரம் ஜெபத்தினுடைய நோக்கம் என்ன? கர்த்தர் அதை நிறைவேற்றும்படியாக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைங்க பாலியலுக்குள்ளே அவர்கள் இழுக்கப்படுகிறார்கள். ஆமென். ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே வீணான ஆமென் ஸ்தோத்திர பழக்க வழக்கங்கள், போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்க. கர்த்தரை தேட முடியல, கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியல. கணவர் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை. கணவருக்கு மனைவி துரோகம் பண்றாங்க, மனைவிக்கு கணவர் துரோகம் பண்ணுவது. ஆமென் ஸ்தோத்திர. பிள்ளைகள் ஆமென் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கல. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியா இல்லை. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட எல்லா நிலைமைகளை ஆண்டவர் மாற்றணும். கூலி படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வாலிப பிள்ளைங்க தான், எல்லா டீனேஜ் பிள்ளைங்க தான். 15 வயசு, 16, 17, 18, 19 ஆமென் ஸ்தோத்திரம். எல்லா டீனேஜ் பிள்ளைங்க தான் இன்னைக்கு வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் பிசாசானவே அவர்களை அலக்கடித்து தவறான பாதையில் அவங்களை கொண்டு செல்வது தான். எல்லா தீய பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற எல்லா விதமான பழக்க வழக்கங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படி எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற எல்லா வாலிப இளைஞர்கள் மனதில் அப்பா ஆண்டவரே, வேச்சாரத்தின் ஆவிகள், வேஷத்தனத்துடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்க பட்டணத்தை விட்டு, எங்க தேசத்தை விட்டு, நகரங்களை விட்டு, தெருக்களை விட்டு, குடும்பங்களை விட்டு நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சிறு பிள்ளைகளை ஆண்டவரே வீணான தவறான பழக்கத்துக்கு அடிமைப்படுத்துறாங்கப்பா. பிச்சை எடுக்க வைக்கிறாங்க ராஜா. அவங்களை ஊனமாக்குறாங்கப்பா. அவங்களுடைய படிப்பை கெடுக்கிறாங்க, அவருடைய எதிர்காலத்தை கெடுக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. அந்த நிலைமை மாறட்டும். எல்லாம் கேளுங்க ஆண்டவரே, அந்த நிலைமை மாறணும்பா.
ஆண்டவரே சிறு பிள்ளைகள் அதிகமா பாதிக்கப்படுறாங்களே, அந்த பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் இறங்குமப்பா. வாலிபர்கள் எல்லாரும் அழிஞ்சு போறாங்களே, அவங்களுக்காக ஒரு விஷயம் இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க தேசத்துக்காக இறங்கி வாரும் ஆண்டவரே, தமிழ்நாட்டுக்காக இறங்கி வாரும் ஆண்டவரே, சென்னைக்காக இறங்கி வாரும் ஆண்டவரே, இந்த மாதவர பகுதிக்காக இறங்கி வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திர 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 சோத்திர. நீங்க நேசித்த தேசம் கூட கர்த்தாவே, எருசலேமில் இன்னைக்கு பல பிரச்சனைகள் ஐயா. ஆண்டவரே எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியா எருசலேமின் சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டுகிறோம். யாருக்கு சமாதானம் உண்டாகட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் நேரம் கூட எழுந்திருக்கலாமே, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம். அவன் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் துதிச்சு கூட இந்த செக்ஷனை முடித்து அடுத்த செக்ஷனுக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம். மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. எல்லாம் துதிப்போமா சேர்ந்து, துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, ஆமென் ஆமென், மகிழ்வோம் மகிழ்வனை. தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க, நெருப்புல கடந்த போதும் கருகாம காத்து கொண்டீங்க. சேர்ந்து சொல்லுவோம். தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க, நெருப்பில கடந்த போதும் கருகாம காத்து கொண்டீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமே. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. அதுக்கு துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. அல்லேலூயா. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை போற்றுகிறோம். ஓ நன்றி ஆண்டவரே. எல்லா நல்ல கரங்களை தட்டி நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் மகிமையா செய்வார். நெருக்கத்தில் இருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அழுகுரல் கேட்டு என்னை விஷாலத்தில் வைத்தார். கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு பயம் என்பதில்லை. மனிதரின் சூழ்ச்சிகளும் நிலை நிற்பதில்லை. அவர் சொன்னால் அதை செய்வார், கரம் பிடித்தார் கரை சேர்ப்பார். கர்த்தர் என் பக்கம், எனக்கு தோல்வி என்பதில்லை. பர்வதங்கள் மறந்த போதோ உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதோ நீங்க என்ன அணைச்சி கொண்டீங்க. மத்தவங்க மறந்த போதோ உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதோ நீங்க என்ன அணைச்சி கொண்டீங்க. எல்லாரும் தோற்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. எல்லாரும் தோற்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. அதுக்கு
துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி அல்லேலூயா துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே துதிப்போம் அல்லேலூயா பாடி 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 மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி 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 துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே துதிக்கிறோம் நல்லது நடக்கும்னு நம்புங்க போராட்டம் முடியும் என்று நம்புங்க நல்லது நடக்கும்னு நம்புங்க போராட்டம் முடியும் என்று நம்புங்க 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 எல்லாம் சேர்ந்து நம்புங்க 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 மறுபடியும் சேர்ந்து நல்லது நடக்கும்னு நம்புங்க கெட்டது மாறும்னு நம்புங்க போராட்டம் முடியும்னு நம்புங்க புது வாழ்வு பிறக்கும்னு நம்புங்க 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 ஏசப்பாவை நம்புங்க இப்போ சேர்ந்து நம்புங்க நம்புங்க சொல்லுவோமா just believe just believe just believe just believe நம்புங்க 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 ஏசப்பா நாங்க உங்களை நம்புறோம்ப்பா ஆண்டவரே இந்த 12 மணி நேரம் ஜெபத்துல ஆண்டவரே நாங்களுமே நம்புகிறோம் அப்பா ஆண்டவரே 8 மணிக்கு துவங்கப்பட்ட ஜெபத்தை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வரீங்களே உம்முடைய மகிமைக்காக நன்றி உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய கிருபை இரக்கத்துக்காக நன்றி அப்பா உம்மை போற்றுகிற இந்த புது வருஷத்தை நாங்கள் காண்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தீரே எங்களுக்கு இந்த வருஷத்தை கூட்டி கொடுத்தீங்களே நன்றி I will show my glory தேவ வார்த்தையை ஆண்டவரே தேவதாசருக்கு கொடுத்த ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய மகிமையை காண்பித்தருளும் உம்முடைய மகிமையை காண்பித்தருளும் ஆண்டவரே இப்போ இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக I will show my glory glorious Jesus இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் இப்பொழுது எல்லா கரங்களை தட்டி அந்த மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது மகிமை தேவ மகிமை பலமாய் 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 கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தேவதாசனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றிய மகிமை ஊற்றி கொண்டிருக்கிறார் இந்த 4வது இந்த 12 மணி நேர ஜெபத்திலே கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த வார்த்தை கர்த்தாவே உம்முடைய மகிமையை காண்பித்தருளும் கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தை நிறைவேறுகிறது கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்
நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறீ. கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நகைக்கிறீ. நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறீ. கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறீ. அடைத்ததின் காரணம் மூடன் நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடைத்ததின் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்றும் அறிந்த போதிலும் அல்ல என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். மூடன் என்ற போதிலும் அல்ல என்னை வைக்கிறீர். நீங்க சில நேரத்தில் அடைக்கப்பட்ட நிலைமையை பார்க்கிறீங்களா? இன்னைக்கு தாராள கர்த்தர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அடைக்கப்பட்ட எல்லா வாசல்கள் ஆண்டவர் திறக்க போறார். அடைக்கப்பட்ட எல்லா கதவுகள் ஆண்டவர் திறக்க போறார். ஆமென். சோத்திர 12 மணி நேர ஜெபம் கதவுகள் திறக்கப்பட போகிறது. கதவுகள் திறக்கப்பட போகிறது. கதவுகள் ஆண்டவர் திறக்க போறாரு. ஒன்று அடைக்கப்பட்டிருந்தா மற்றது ஆண்டவர் திறக்க போறாரு. ஒரு வாசல் அடைக்கப்பட்டா 7 வாசல்களை ஆண்டவர் உங்களுக்காக இந்த 12 மணி நேர ஜெபத்துல திறந்து கொடுத்து, ஆமென் சோத்திர, எந்த இடத்துல தள்ளப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சு நின்றீங்களோ, அதே இடத்துல உன்னையும் குடும்பத்தையும் உன்னுடைய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உயர்த்தி வைக்க போறாரு. உயர்த்தி வைக்க போறாரு. கரங்களை தட்டி ஆமென். தகப்பன் அல்லவோ, மீன் கேட்டால் பாம்பை தருவீரோ. தகப்பனுமிடம் உந்தய ஒன்றை கேட்கிறேன். வேறென்ன எனக்கு ஆசை, இந்தயவை பாட வேண்டும். ஆசையில் ஒரு ஓசை, அது ஜனத்தை இன்று தொட வேண்டும். கேட்பதில் தவறில்லை, சித்தப்படி கேட்கிறேன். நீ தந்த வாழ்க்கையில் அர்த்தம் அதை சேர்த்திடும். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்றும் அறிந்த போதிலும் அல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். மூடன் என்ற போதிலும் அல்லையில் என்னை வைக்கிறீர். நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நகைக்கிறீர். நான் திறக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறீர். அடைத்ததின் காரணம் மூட நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடைத்ததின் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் அதிகமா பெற்றுக்கொள்ள போறீங்க. நாரதன் உண்மையாய் அவரை துதிக்கும் பொழுது, உண்மையாய் அவரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, உண்மையாய் அவர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே அந்த ஐயா சொன்னதை போல எங்களை ஆவிக்குள்ளாக்குங்கப்பா. பரிசுத்த ஆவியானவருக்கு அவருடைய ஆளுகைக்கு எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தாவே உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி எல்லாரும் முழங்கால் பாடிட்டு கூட ஆராதன் முடிவில் கர்த்தரை நோக்கி பார்த்தாண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முடிஞ்ச நேரம் முழங்கால் படிடுங்க. சோத்துரு இந்த 12 மணி நேரமும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி சோத்துரு எந்த இடத்துல தலை குனிஞ்சு நின்னுமோ, இல்லை கடந்த வருஷத்துல எதுக்காக
தலை குனிஞ்சு கண்ணீர் வடிச்சு நிமிர்ந்து நடக்க முடியாம காணப்பட்டோமோ? கர்த்தர் இந்த 10ஆம் தேதியில் இந்த 12 மணி நேர ஜெபத்துல வாக்கு பண்றாரு, நீ தலை குனிஞ்ச இடத்துல, நீ கண்ணீர் வடிச்ச இடத்துல, நீ வெட்கப்பட்ட அதே இடத்துல உன் தேவன் உன்னை உயர்த்த போறாரு. உன் தேவனுடைய எல்லாவற்றையும் மாற்றி போட போறாரு. காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. உன்னை அழிக்க நினைத்த ஆவான் நிர்மலமாக போறான். ஆமென், ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் வந்த பெலிஸ்தியர்கள் அவர்கள் நிர்மலமாக போறாங்க. ஆமென். அவர்கள் சன்பல்லா, தொபியா, கேஷமாய் இருந்தாலும் நீ அலங்கத்தை கட்டி முடிக்க போற. ஆண்டவர் கட்ட போறாரு. ஆண்டவர் கட்ட போறாரு. ஆமென், ஸ்தோத்திர. திறப்புகளை நீ அடைக்க போகிறாய். கர்த்தர் உன்னை உருவாக்க போறாரு. அதுக்கான அபிஷேகத்தை தான், அதுக்கான வல்லமையை தான் இந்த 12 மணி நேர ஜெபத்துல கர்த்தர் உங்க மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். உங்க மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். ஐயா பேசுறது போல அன்னைக்கு அந்த பேதுருவை எடுத்து நிறுத்தி நிக்க வச்சு பேசின ஆண்டவர் உன்னை கொண்டு இந்த 12 மணி நேர ஜெபத்தை முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நீ தைரியமா நின்னு பேச போற. சாத்தான் கிட்ட சவால் விட போற. நீ எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எல்லாம் சொல்லுமா, கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? மறுபடியும் சேர்ந்து சொல்லுங்க, கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். பாடுவோமா? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளா நடத்தினீரையா. சொல்லுமா? இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளா நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகு. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? மறுபடியும் சொல்லுங்க, கோடி கோடி. எல்லா வாயை திறந்து ஆண்டவரே நன்றி அப்பா உமக்கது. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சொல்லுவோமா சேர்ந்து? சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை
அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சொல்லு சேர்ந்து, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. சொல்லுவ சேர்ந்து, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா கரங்களை தட்டி எல்லா உற்சாகமாய் தேவ சமூகத்தில் நாம் காணப்படுவோம். என் வாழ்விலே நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பாராட்டின அவருடைய தயவுக்கு நம்ம பாத்திரமா இல்லைனாலும் இன்னைக்கு இந்த 12 மணி நேர ஜெபத்துல ஆண்டவர் நம்மள பாத்திரமா மாற்றாரு. ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி ஆமென். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவ தெய்வம், ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையும் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தீர் எல்லாம் சேர்ந்து விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எல்லாம் சேர்ந்து பல்லமே கரங்களை தட்டி, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆமெனப்பா. ஆச்சரியமான தெய்வமே, நாங்க எதிர்பார்க்கிற முடிவுகளை எங்க வாழ்க்கையில கொடுக்கிறவரே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் கொடுக்க முடியும். உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிற ஆண்டவரே,
உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாம் உற்சாகமா இருப்போம். உற்சாகமா இருக்கிற கர்த்தர் பிரியமா இருக்கிறார். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சத்தமா பாடி ஆராதிப்போம் எல்லாரும். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டினே தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையும் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. நமக்கு நன்றி அப்பா, நமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக நன்றி அப்பா. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எல்லாம் சேர்ந்து ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டினே தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையும் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல சுமந்த தெய்வம் இந்த 12 மணி நேர ஜபத்தில் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி அவரை துதித்து கொண்டே இருப்போம், அவரை போற்றிக் கொண்டே இருப்போம். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுது என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். இமை பொழுது எங்களை விலகினாலும் இரக்கங்களால் எங்களை சேர்த்து கொண்டீர்.
ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, ஆச்சரியமானவரே. ஆச்சரியப்பட போறீங்க. ஆச்சரியப்படுகிற சம்பவங்களை எவிருவும் எவிருடைய மனைவியும் பார்த்து கொண்டிருந்த பொழுது செத்து போன அவருடைய பிள்ளை உயிரோடு எழுந்தது அவருக்கு ஆச்சரியமா, அவர்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் ஆமென், ஆச்சரியப்படுகிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்க வாழ்க்கையில செய்வேன் என்று இந்த 12 மணி நேர ஜெபத்துல வாக்கு பண்ணுகிறார். ப்ராபசி ஆண்டவர் பேசுறாரு. எஸ் எஸ் எஸ், நீ ஆச்சரியப்படுகிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்க வாழ்க்கையில உன் கண்ணு முன்னாடி கர்த்தர் செய்யதான் போறாரு, செய்யதான் போறாரு, செய்யதான் போறாரு. கைய 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 நல்லா தட்டி கிடைக்காத ஒரு பாக்கியத்தை 12 மணி நேரம் ஜெபிக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்து என்ன மட்டும் கிருபை இன்று தேடி வந்தது, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபை இன்று உயர்த்தி வைத்தது, உங்க கிருபை என்ன வாழ வைத்தது, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. Praise the Lord. Amen. Hallelujah. நல்ல கரங்களை தட்டத்தை நிறுத்தாதீங்க, உற்சாகமா இருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அளவற்ற அவருடைய கிருபை ஆண்டவர் ஒவ்வொரு மீதும் ஊற்றி கொண்டிருக்கிறார். என்னால் ஆவியில் உணர முடியுது. இந்த சபை அப்படியே ஆண்டவர் அவருடைய மகிமையினால, ஆமெனுடைய பிரசன்னத்தினால அவர் நிரப்பி கொண்டிருக்கிறது என்னால் உணர முடியுது. ஹல்லேலூயா. உங்க சரீரத்துல கூட ஏதோ பலவீனங்களை எல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்துகிறேன்னு உணர்த்துறாரு. உடைய சரீரத்துல உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உன் தலைக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உன் ஆற்றுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன் கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் இப்போ தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையில ஆமென், ஆண்டவர் அற்புதங்களை செய்றாரு. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான், தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான், அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, உங்க கிருபை என்ன வாழ
சேர்ந்து உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய கிருபை. இத்தனை நேரம் வரைக்கும் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், ஆராதித்து கொண்டு இருக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லா கர்த்தருடைய கிருபை, எல்லா கர்த்தருடைய கிருபை, எல்லா கர்த்தருடைய கிருபை, எல்லா கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. பயனற்ற நிலத்தை போல நீங்க இருந்தாலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் உங்களை மறக்கவே இல்லை. எல்லாரால நீ மறக்கப்பட்டு இருந்தாலும் இந்த புது வருஷத்துல இந்த 10ஆம் தேதி ஆண்டவர் சொல்றாரு, என்னால் நீ மறக்கப்படுவது இல்லை. நான் உன்னை நினைச்சிருக்கிறேன், நான் உன்னை உயர்த்துவேன். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தணிந்து போனவனா, பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தணிந்து போனவனா, தரிசாலை என்னை தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை வந்து உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம், என்ன மட்டும் தேடி வந்து சுமந்து கொண்டதே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. ஹல்லேலூயா. உங்க கிருபை போதுமே. அப்பா, உங்க கிருபை மட்டும் எங்களுக்கு போதும்பா, உங்க கிருபை மட்டும் போதும் ஆண்டவரே. அப்பா கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் தெய்வமே, உங்க கிருபை மட்டும் எங்களுக்கு போதும்பா, உங்க கிருபை மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உங்க கிருபை போதும்பா. அந்த கிருபையை கேளுங்க ஆண்டவரே, அந்த விலகாத கிருபை எங்களுக்கு வேணும்பா ஆண்டவரே, அந்த விலகாத கிருபை எங்களுக்கு வேணும்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ உங்களுடைய கரத்தை, உங்க வலது கரத்தை ஆண்டவர் நேரம் உயர்த்தி இந்த ஆராதனையிலே ஸ்தோத்திரம் முடிவு. ஆண்டவரே, எங்களோடு இம்மட்டும் நீர் இடைப்பட்டதுக்கு நன்றி. பல நேரங்கள் உம்மை துதிக்க செபிக்க கர்த்தர் தந்த இந்த மேலான கிருபைக்கு நன்றி. இன்னும் நாங்கள் ஆண்டவரே 8 மணி வரைக்கும் உம்முடைய சமூகத்தில் இருந்து உம்முடைய முழுமையான அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இவ்வளவு நேரம் எல்லாரையும் பலப்படுத்துகிற கர்த்தர் இனிமேலும் பலப்படுத்துவீராக. கர்த்தரின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம உட்காருவோம், எல்லாரும் உட்காருங்க. ஆமென். கீபோர்டு வாசித்த பாஸ்டருக்காக, ஐயாவுக்காக நல்லா கிளாப் பண்ணுவோம், எல்லா கரங்களை தட்டி. கண்டிப்பாக அவங்க இன்னொரு நாள் நம்ம சபையில் தேவ செய்திக்காக வருவாங்க. சோத்துருவோம். நல்லா எப்படி வாசித்தாங்க? நல்லா இருந்ததா? ஆமாம், தேடி கீடி வாசிக்காமல் ஐயா எங்கள் கீபோர்டு அந்த இது பண்ணி கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் பண்ணிட்டீங்களா? ஓ வெரி குட், சூப்பர். அது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுங்க. 2 நிமிஷம் ஐயா வாங்க. நானும் வருகிற நாட்களில் அதெல்லாம் வாசித்து ஐயா கூட போயிட்டு அந்த ஐயா இல்லைன்னா வாசிக்கலாம்ல. நல்ல ஜோராக கரங்களை தட்டுங்க ஐயாவுடைய தரிசனத்துக்காக. இல்லை, இந்த 4வது ஜெபம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்டவர் முடிக்க போகிறாரு. முடிவில் பாருங்கள், இன்னும் அநேகரை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே நான் அந்த கடைசியில் உட்காந்துட்டு ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் ஆத்துமாக்களை தாங்க, ஆத்துமாக்களை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிருந்தேன். பாஸ்டர் மூலமாக பரிசுத்த ஆவியான ஒரு தீர்க்க தரிசனமாக தேவன் பேசிக்கொண்டே இருக்கார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அக்டோபர் மாதத்தை இந்த ஜெபத்தை நான் நடத்தும்போது சரியான மழை. சென்னையில் சொல்கிறாங்க எல்லாருக்கும் ரெட் அலர்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ். அப்போது
நைட்டு ஜெபிக்கிறேன், என்ன ஆண்டவரே நீங்கள் தான் இந்த ஊழியத்தை நடத்த சொன்னீங்க, நான் வேறு ஜெபம் வச்சுட்டேனே அப்படின்னா, காலையில் ஒரு சொட்டு மழை இருக்காது அப்படின்னாரு. இல்லையா? அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு மழையே அங்கே கிடையாது. ஆமாம். சரி, அக்டோபர் மாதத்தை கர்த்தர் பெரிய சக்ஸஸ் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நவம்பர் மாதத்தில் வச்சேன். நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை முழுக்க தண்ணி. ஸ்தோத்திரம். சென்னை எங்கே பார்த்தாலும் தண்ணி தேங்குது. ஆட்டோவில் நானே வந்து படகுல போன மாதிரி போயிட்டு வந்தேன். அன்றைக்கி சொன்னார் ஆண்டவர், நீதியின் சூரியன் உதிப்பார் அப்படின்னார். அல்லேலூயா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெப்பம் பயங்கரமாக முடியல. ஸோ நம்ம ஆண்டவர் உயிருள்ள தேவன். ஆமென். பார்த்தீங்கன்னா டிசம்பரில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வச்சேன். டிசம்பரில் மழை வந்துச்சு. ஜனவரியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது வெளியில் பாருங்களேன். நீங்கள் அப்படி சுற்றி போய் பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வர மாதிரி இருக்கு. என்ன இது இப்படி இருக்கு எனக்கே தெரியல. காலையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நேற்றுலாம் நல்லா இருந்தது. நேற்று நானும் போஸ்டரில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆனால் எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. மழை வரணும்னு சொன்னால் வந்தே ஆகணும். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த 10ஆம் தேதி மீண்டுமாக கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்தார். தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுவதற்காய் நம் மத்தியிலே பாஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கொண்டிருக்காங்க. ஆவடியிலிருந்து வந்திருக்காங்க. கரங்களை தட்டி அவரை நான் வரவழைப்போம். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல அன்புள்ள ஒரு பாஸ்டர், ஆவிக்குரிய சகோதரன் எனக்கு. அவர் உண்மையாகவே கர்த்தரை ஆஸ்வதித்து அபிஷேகம் பண்ணி எனக்கு ஒரு நல்ல வார்த்தைகளும் நல்ல ஜெபத்தை ஏறெடுக்கும்படி ஆவியானவர் அவரை நடத்துவார். தொடர்ந்து நீங்கள் டைம் பாருங்கள், 8, 9, 10, 11, 12, 2 5 மணி நேரம்